திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் நாமக்கல்லில் சொன்னது எத்தனை கூட்டம், வந்தது எத்தனை கூட்டம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்பா அவங்க அப்படி தான்ப்பா 10,000 எழுதி கொடுப்பாங்க, வந்து வதன்னு குவிவாங்கப்பா. அது இடம் வேறு சின்ன இடம், வேலுசாமிபுரம் ஒரு சந்து. இவங்க பாட்டுக்கு போய் அது கடை மேலே இது மேலே கீழே ஏறி உளுந்து தொலைச்சாங்கன்னா நம்மளை தான் உயிர் எடுப்பாங்க. நீ அதிகமாக ஸ்ட்ரென்த்தை போடு, ப்ரிவெண்ட் பண்ணு. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு பொம்பளைங்க வந்துச்சுன்னா நிப்பாட்டி அனுப்பி விடு, விரட்டி விடு, திருப்பி விடு. அவங்க விஜய் தரப்புலேருந்து கேட்டால் சொல்லிடலாம். அவங்க தானே சொல்லியிருக்காங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வராதிங்கன்னு. அதை மீறி குழந்தை தூக்கிட்டு வந்தோன்னா அப்படியே மடக்கி திருப்பி விட அனுப்ப முடியாதுன்னு சொல்லு, பார்த்துக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுருக்க முடியுமா முடியாதா? இன்றைக்கி வக்கனையாக பேசுகிறீங்களே, நீதிமன்றத்தில் வாதிடும்போது இல்லை ஏற்கனவே நாமக்கல்லே இதே மாதிரி சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, அரியலூரில் சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, திருச்சியில் சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சொல்கிறீங்களா? இன்னைக்கு கோர்ட்டில் வந்து சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? அமுதா ஐஏஎஸ் கூட சொன்னாங்களே. சொல்கிறாங்கல்ல, திமுக மகளிர் அணி செயலாளர் சொன்னீங்கல்ல. இப்போ நாகேந்திரனுக்கு ஒரு உதாரணம். இது போலீஸால் செய்ய முடியும், எனக்கு தெரியும். மிகச்சரியாக எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு குறைபாடுகள் என்று ஏன் சொன்னார் என்றால், எளிதாக இதை செய்ய முடியும் காவல்துறையால்.